பிரியமானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாமி உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறான்னு பார்ப்போம். யாத்திராகமும் 13ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. இந்த வசனத்தின் மூலம் இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறவங்களோடு கூட இன்று ஏசாமி பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று இஸ்ரவேல் ஜனங்களில் ஆண்டோடைய ஜனங்களிடத்திலே ஆண்டவர் செஞ்ச காரியத்தை தான் அந்த வசனத்தில் போட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்தார்கள் என்று பைபிள் வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, இது ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில அவர்கள் போகும்போது கர்த்தர் அவர்களை கைவிடாதபடி அவர்களுக்கு எவ்வளவாய் அவர்களை பாதுகாத்தார், அவர்களோடு கூட இருந்தார் என்று அந்த வசனம் சொல்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இன்று கூட உங்கள் வாழ்க்கை ஒரு வனாந்தரமான சூழ்நிலை நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, வேலையில் ஒரு பெரிய ஒரு பெருக்கம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு விரக்தியோடு காணப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு கூட நீங்கள் குடும்பமாய் இந்த காரியத்தை குறித்து நீங்கள் பேசி சோர்ந்து போய் காணப்பட்டுருக்கலாம். பிரியமானவர்களே, என்னுடைய தேவை அதிகமாக இருக்கிறது, என்னுடைய வருமானம் குறைவாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமாக இருக்கிறது என்று கூட நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம். இன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பைபிள் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. நம்மளுடைய ஆண்டவர் உறங்காமல் தூங்காமல் நம்மளோடு கூட இருக்கிறவர். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்துல கூட இருந்தாங்க. இரவும் பகலும் வழி நடத்துற தேவன். அதனால நீங்க நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்மளுடைய தேவன் எவ்வளோ பெரியவருங்கிறத நீங்க யோசித்து பாருங்க. சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், உங்களுடைய கையில இருக்கிற வருமானத்தை பார்க்க வேண்டாம், உங்க வேலையை பார்க்க வேண்டாம், கர்த்தரை பாருங்க. நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நம்ம ஏசாமியை மாத்திரம் அந்த பூமியில நம்ம நம்பி வாழணும். அதற்கு மேலாக நம்மளுடைய வேலையோ நம்மளுடைய தொழிலையோ நம்ம முன்னாடி வைக்கக்கூடாது. கர்த்தர் மாத்திரம்தான். என்னுடைய மூத்த அண்ணன் அடிக்கடி எங்ககிட்ட பேசுகிற வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, வேலை காரியங்களையோ இல்லை நம்மளுடைய தேவை காரியங்களோ நாங்கள் உட்காந்து பேசும்போதுல சொல்லுவாங்க, எப்பா நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நம்முடைய வேலைகளையோ நம்முடைய தேவைகளையோ நம்முடைய சூழ்நிலைகளையோ நம்முடைய வருமானத்தையோ நம்ம நம்பி இல்லை, நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம். சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறாரு. அவரை நம்பி நம்ம போகும்போது நிச்சயமாக அவர் நம்மளை வழி நடத்த வல்லவர் என்று அடிக்கடி எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் உட்கார்ந்து அதிகமாக அதை நான் நிறைய நாட்கள் யோசித்து தியானித்து ஆண்டவர் மேடத்துல இன்னும் அதிகமாக ஒரு பாசத்தோடு நான் காணப்பட்ட உண்டு. ஆண்டவரே, இவ்வளவு நாள் வர அப்படித்தானே எங்களை நடத்துனீங்க, நாங்கள் உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். சூழ்நிலைகள் மாறிச்சு, வருமானம் மாறிச்சு, வேலை மாறிச்சு, எதுக்கு நம்மளுக்கு மேல உள்ள எல்லா அதிகாரிகள்லாம் மாறுவாங்க, ஆனா கர்த்தர் மாறாதவர். அவர் தான் அதிசயமாய் நம்மளை நடத்துவார். அதான் அந்த வசனம் சொல்லியிருக்கு, இரவும் பகலும் உன்னை வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் பேசுறேன். சோர்ந்து போகாதீங்க, நைட்டு எல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. என் கூட இருக்கிற தேவன் பெரியவர், அவர் என்ன நடத்துவாரு. நான் வேலையை பார்க்க மாட்டேன், நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், கையில இருக்க கொஞ்சம் பணத்தை பார்க்க மாட்டேன், அதை பெருக்கி தருகிற தேவனை பார்ப்பேன், அவர் என்னை வழி நடத்துவார்னு சொல்லி ஆண்டோடைய நாமத்தை நீங்க சொல்லி அவரை நம்பிக்கிட்டே இருங்க. பிரியமானவர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம். பகல்ல என்ன வேணும் அவருடைய பிள்ளைகளுக்கு, இரவில் அவங்கள வெளிச்சம் காட்டுறதுக்கு என்ன வேணுங்கிற அழகா பிளான் பண்றாரு. பகல்ல மேகஸ்தம்பத்தை வைத்து ஆண்டர் நடத்தி கொண்டு போனார்னு பார்க்குறோம். இரவுல அக்கினி ஸ்தம்பம், வெளிச்சம் காட்டுறதுக்கு இருட்டிரும், பிள்ளைங்க தடுமாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவருக்கு அக்கினி ஸ்தம்பமாய் பாருங்களேன் அவர்களுக்கு முன் சென்றார். 2 மேகஸ்தம்பம் வச்சு அக்கினி ஸ்தம்பத்தை வச்சு ஆண்டவர் கூட வராமல் இல்லை, அவர்களுக்கு முன்னாக போறாங்க. எவ்வளோ அன்பான தேவனை நம்ம ஆராதிக்கணும் பாருங்களேன். சோர்ந்து போகாதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, அவருடைய அன்பை பாருங்க. வசனம் இருக்கு பைபிள்ல, மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிற தேவன் நமக்கு முன்பாக செய்வார். அவர் போய்கிட்டார், அவர் என்னெல்லாம் பண்றாருன்னு பாருங்களேன். எல்லா தடைகளையும் நீக்கிறார். அதனால நம்ம தைரியமா எல்லா இடத்துக்கும் போக முடியும், நம்ம என்ன காரியத்தையும் ஜெயிக்க முடியும். அவர்கள் ராஜா அவர்கள் முன்பாக போறாங்க, ஏசாமியா உங்களுக்கு முன்னாடி போகிறார், அவர்கள் முன்னணியில் கர்த்தர் நடந்து போகிறார். பாருங்களேன், எவ்வளோ ஒரு அன்பான தேவன். அவரே இறங்கி உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. உங்க வாழ்க்கைங்கிற ஒரு பயணத்திலே இயேசு சுவாமி உங்களுக்கு முன்பாக போகிறார்.
சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலையை பார்க்கும்போது காலேஜ் வாங்க, ஆண்டவரே இன்னைக்கு என் வேலைக்கு நீங்கள் எனக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, என்னுடைய காரியங்களுக்காக நீங்கள் எனக்காண்டி முன்னாடி நீங்கள் அதை செஞ்சுட்டு இருக்கீங்க, நின்று எனக்கு யாரும் இல்லையே நீங்கள் யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக போயிட்டு இருக்கார். அப்படியே அந்த அன்பை விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நீங்கள் வேலையை செய்யுங்க. பெருக்கத்தை பார்ப்பீங்க. அந்த வண்ணாந்தரம் வயல்வெளியாய் மாறும் பிரியமானவர்களே, ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. அது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் பகல்லையும் இரவுலையும் நம்ம கூட இருக்கிற தேவன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். பின்னாடி வசனத்தை பார்த்தீங்களா? பகலிலே மேகஸ்தமும் இரவில் அக்னிஸ்தமும் ஜனங்கள் இடத்திலிருந்து விலகி போகவில்லை. நிறைய நேரத்துல சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் என் கூட இல்லையோ அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. விலகவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். உங்க கூட தான் இருக்கார். அவர் வாக்கு மாற மாட்டார். தைரியமா இன்னைக்கு இரவுல உட்காந்து தூங்குறதுக்கு முன்னாடி குடும்பமாய் இதை யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா, உங்களோட வேலைகள் வருமானங்கள் எல்லாத்தையும் யோசிக்காம அதிக நேரம் கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? எழுதி 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 யோசித்து யோசித்து அதையே பார்த்துட்டு அதிலேயே நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி அதையே ஃபோனில் டைப் பண்ணி எனக்கு இவ்வளோதான் இருக்குது, இன்னும் இவ்வளோ தேவை இருக்குது, இன்னும் எப்படி பார்த்தாலும் இவ்வளோதான் வரும் அப்படி யோசிக்கிறீங்க. எல்லாத்தையும் தூக்கி வைங்க. உங்களுக்கு முன்னாடி கர்த்தரை மட்டும் வைங்க. அவரை நம்புறேன் சுவாமி, எனக்கு தடைகளை நீக்கிற தேவன், ஆசீர்வாத தடைகளை நீக்கிற தேவன் எனக்கு முன்னாடி போறீங்க, இந்த வனாந்தரத்தை மாற்றுகிற தேவன் எனக்கு முன்னாடி போறீங்க, மேகஸ்தம்பமாய் அக்னிஸ்தம்பமாய் கூட இருக்கீங்கன்னு சொல்லி விசுவாசித்து அவரை நம்பி ஜெபித்துட்டு காரியத்தை செய்யுங்க. நிச்சயமாக அதை நம்புங்க. ஆண்டவரே என் கூட நீங்க முன்னாடி போறீங்க, இன்னைக்கு நீங்க முன்னாடி போறீங்க, என் காரியம் ஜெயமா இருக்க போகுதுன்னு சொல்லி அறிக்கை பண்ணி ஆண்டவரை உண்மை மனதோட நம்பி செய்யுங்க. நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வருகிற நாளில் பார்ப்பீங்க. நம்பிக்கையோட கண்களை மூடி என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் இடத்துல போய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. நீ உங்களோடு பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படிக்காய் பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் ஆண்டவரே நீ வழிநடத்தின தேவன். ஆண்டவரே, நான் ஜனங்களை விட்டு நீர் விலகாத தேவன் ஏசப்பா. ஆண்டவரே, நீர் கூட இருந்த தேவன் சுவாமி. தடைகளை நீக்க போடுகிறவர், நீர் முன் சென்ற தேவன். இப்போது மாறாதவராய் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே வண்ணாந்தரமான சூழ்நிலையிலையும் நீர் வழி நடத்த வல்லவரா. இப்போது ராஜா நீர் இறங்கி சுவாமி வாழ்க்கை நீ முன்பாக போகிறதுக்காய் நன்றி அப்பா. இந்த பிள்ளையோட மனக்கண்களை திறந்தலும் சுவாமி, தேவன் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், இந்த வண்ணாந்தரம் எனக்கு வயல்வெளியாய் மாறும், இது செழிப்பாய் மாறும் என்று அறிக்கை பண்ணி சுவாமி உம்முடைய நாமத்தை அவர்கள் சொல்லி ஆண்டவரை உம்மை விசுவாசித்து உம்மை நம்பி வாழ்க்கையை அவர்கள் தொடங்கட்டும் அப்பா. பெரிய அதிசயத்தை பார்க்கட்டும் ஆண்டவரை, ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும், பெருக்கத்தை பார்க்கட்டும். நீ செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.